ஓம் நமோ வெங்கடேஷாய. ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான திருப்பதி ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் இப்போது 1 or 2 டேஸில் கொடுத்துருவாங்க. வந்ததும் உடனே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதத்தில் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஆண்டுக்கு ஒரு முறை பவித்ரோத்சவம் சேவா செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுறதுக்கு 4 முறை இந்த ஒரு டிக்கெட்டில் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யலாம். 3 முறை உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமி தாயாருக்கு அபிஷேகம் செய்கிறத பார்க்கலாம். அண்ட் பூர்ணகுதின்னு ஒன்று செய்வாங்க, சூப்பராக இருக்கும். அதோட ஒரு டிக்கெட் ஜென்ஸாக புக் பண்ணோம்னா உத்தரியத்தோட பவித்திர மாலையும், லேடிஸாக புக் பண்ணால் ப்ளவுஸ் பீட்டோட பவித்திர மாலையும் கொடுப்பாங்க. அந்த பவித்திர மாலை என்பது பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு 5 வகை கலரில் சுவாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாலை எடுத்துகிட்டு வந்து நம்ம சுவாமி படங்களுக்கு சாத்திக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேவா எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனும், பவித்ரோத்சவம் சேவா அங்கே எப்படி செய்வாங்க, அக்காமடேஷன் இதுக்கு எப்படி கொடுப்பாங்கங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் tt.devasthanam.ap.gov.inலையும் நம்ம மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து புக் பண்ணிக்கலாம். 9:58க்கு புக்கிங் செய்கிறதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்பு போர்ட்டல்லாம். என்றைக்கு இந்த புக்கிங் இருக்கும் அப்படின்னா மே 22 காலை 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா ஓப்பன் பண்ணுவாங்க. கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹசர தீபாலங்கார சேவாவோட சேர்த்தே தான் இந்த பவித்ரோற்சவம் 5வது ஆப்ஷனாக இருக்கும். சேம் டைம் சேம் டேட் மே 22 10 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ காலையில் 9:58க்கு ஆப் இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டலில் சில டைம் நீங்கள் 10 மணிக்கு 9:58க்கு ஓப்பன் பண்ணுறப்போ ஆர்ஜித சேவை கிளிக் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் புக்கிங் ப்ரொசீட் ஆகும். இல்லைனா 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுங்கிற பாப்அப் தான் வரும். அந்த மாதிரி நீங்கள் லாகின் செய்து வச்சுக்கோங்க. எந்த மொபைல் நம்பரில் நம்ம லாகின் செய்யலாம் அப்படின்னா, ரீசண்டாக நீங்கள் ஆர்ஜித சேவாவோ இல்லை ஆனுவல் சேவாவோ புக் பண்ணியிருக்கிறீங்க 180 நாட்களுக்கு கம்மியாக அப்படின்னா, அந்த தரிசன டேட்லேருந்து சொல்கிறேன், மறுபடியும் உங்களுக்காக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி அந்த மொபைல் நம்பரில் புக் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒரு முறை ஆர்ஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதாரில் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. மற்றபடி நீங்கள் இதே டீட்டெயில்ஸ் வச்சு வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும், புக் பண்ண போகிறதா இருந்தாலும், இல்லை இதே ஆகஸ்ட்டில் இதே பவித்ரோத்சவம் நடக்கிற சேவாவில் மற்ற டிக்கெட் போட போகிறதா இருந்தாலும் சரி, அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட 2 மொபைல் நம்பர் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரீசெண்டாக 180 டேஸ்க்கு இந்த டிக்கெட் புக் பண்ணாதது பெஸ்ட்டு. நீங்கள் வேறு மொபைல் நம்பர் சொல்கிறேன், ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர்லேருந்து போர்ட்டலில் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து வச்சுக்கோங்க. ஏன்னா வர்ச்சுவல் க்யூ கம்மியாக காமிக்கிதில் நம்ம ப்ரொசீட் பண்ணுறோன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை ஒரு இதில் இஷ்யூ இருக்குது, இன்னொரு இதில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கூட உங்களுக்கு அப்போ உட்காந்து லாகின் பண்ணாமல் உடனே புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் 9:58க்கு 10 மணி போல். இங்கே மேலே பாருங்கள், சிகப்பு கலரில் 5ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கொடுப்பாங்க பவித்ரோட்சத்துக்கு. அதில் கிளிக் ஹியர்ன்ட்டு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கணும். ஆர்ஜித சேவா கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா ஆர்ஜித சேவா கிளிக் பண்ணால் இந்த மாதிரி போய் நீங்கள் கீழே போய் இங்கே போய் பவித்ரோத்சவம் செலக்ட் பண்ணணும். பவித்ரோத்சவம் சேவா லிங்கே கிளிக் பண்ணிட்டோம்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் லிங்க் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேஜுக்கு வந்துடும். அடுத்து நீங்கள் போர்ட்டலில் ட்ரை பண்ணுறப்போ சில டைம் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுங்கிற பாப்பப்பே வரும், வர்ச்சுவல் கியூ போகாமல். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்துட்டு அதே போர்ட்டலில் மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். பவித்ரோத்சவம் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி போய் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கிறதுல பாருங்கள். ஈவன் உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது, இன்னொரு மொபைல் நம்பரும் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அதில் கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கம்மியாக எதில் காமிக்குதோ எதிலாச்சும் ஒரு இதில் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. அப்படியே உடனே நீங்கள் பாருங்கள் வர்ச்சுவல் கியூ போயிட்டு இருக்கும்போது. ஸோ தட் கம்மியாக இருக்கிறதுல ப்ரொசீட் பண்ணுறப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இதில் ஆகஸ்ட் மாதத்தில் பவித்ரோத்சவம் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி செய்வாங்க. டிக்கெட் ஓப்பன் பண்ணுறது 5ஆம் தேதிக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கும் டிக்கெட் கிடையாது. ஒரே நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா அந்த டிக்கெட் 3 நாட்களுக்கும் வேலிடு.
ஸோ ஆகஸ்ட் 5க்கு தான் உங்களுக்கு பச்சை கலரில் அவைலபிலிட்டி காமிக்கும். 700லேருந்து 800 டிக்கெட்ஸ் போல் ஓப்பன் பண்ணுவாங்க. புக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈவன் ஆர்ஜி சேவா புக் பண்ணாலும் ப்ரொசீஜர் இது தான். பவித்ரோட்சம்க்கு 5ஆம் தேதிக்கு மட்டும்தான் அவைலபிலிட்டி காமிக்கும் 700லேருந்து 800. இதே இப்போ கல்யாணோற்சவம் புக் பண்ண போகிறீங்கன்னா எல்லா நாட்களுக்கும் காமிக்கும். மோஸ்ட்லி இந்த பவித்ரோட்சம் நடக்கிற டைமில் இருக்காது நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. கல்யாணோற்சவம்னா 475 டிக்கெட் ஒரு நாளைக்கு. ஆர்ஜித பிரம்மோற்சவம்னா 300 டிக்கெட் ஒரு நாளைக்கு, 275 டிக்கெட் ஒரு நாளைக்கு. ஊஞ்சல் சேவானா 150 டிக்கெட் ஒரு நாளைக்கு. சஹசர தீபாலங்கார சேவானா 600 டிக்கெட் ஒரு நாளைக்கு. இப்போ நம்ம பவித்ரோத்சவம் பார்க்கலாம். ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் புக்கிங் எல்லாமே சேம் தான். 5ஆம் தேதி கிளிக் பண்ணோன்னா அவைலபிலிட்டி காமிக்கும். ஒரு மொபைல் நம்பர்லேருந்து ஒருத்தருக்கு இல்லைனா 2 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்க முடியும். கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறது, சீக்கிரமாக புக் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக அந்த அவைலபிலிட்டி நிறையா இருக்கும்போதே புக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வராது. இப்போ 800 டிக்கெட் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு 200 டிக்கெட்டுக்கு வந்துருச்சு அப்போங்கும்போது இந்த இஷ்யூ நிறையா வரும். நீங்கள் அப்போ ஓரளவுக்கு 700 800 இருக்கும்போது புக்கிங்கை ப்ரொசீட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கணும். அதுக்கு உங்களோட மொபைல் ஸ்பீடு, இன்டர்நெட் ஸ்பீடு, கேட்ச் மெமரி எல்லாம் இருந்தால் கிளியர் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுக்கு. சில டைம் ஆப்பில் காமிக்கும், சில டைம் போர்ட்டலில் காமிக்கும், சில டைம் லேப்டாப்பில் கம்மியாக காமிக்கிது. அதனால தான் வேறு மொபைல் நம்பரில் 3 இதில் போல் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க சேஃபர் சைடுக்கு அப்படின்னு சொல்கிறேன். திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பவித்ரோட்சம் அவசியம் வேணும் அப்படின்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. வேறு ஏதாவது அன்னோன் எரர் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலாக நீங்கள் எலிஜிபிளாக தான் இருக்கீங்க ஆனாலும் ஆல்ரெடி டிக்கெட் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வருதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ப்ரௌசரில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் லாகின் பண்ணி. ஏன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு எனக்கும் தெரியாது. சில டைம் சிலருக்கு என்ன ஆகுதுன்னா ஆர்ஜி சேவை புக்கிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் ஆல்ரெடி டிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு வரும். ஈவன் நீங்கள் ஹோமம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா ஹோமம் டிக்கெட்டும் ஆர்ஜி சேவை கேட்டகரியில் தான் வரதுனால சொல்கிறேன். அப்படி வந்தால் வேறு ஏதாவது ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை தெரியாத புதுசாக ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா கூட வேறு ஒரு ப்ரௌசரில் லாகின் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா புக்கிங் ப்ரொசீட் பண்ணி பாருங்கள். ஸோ 5ஆம் தேதிக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அவைலபிலிட்டி காமிக்கும். 1 ஆ 2ஆன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். இதில் ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அக்காமடேஷன் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்க முடியாது. போன வருஷமும் சரி, அதுக்கு முந்தின வருஷமும் சரி, அக்காமடேஷன் நேரில் தான் நான் போய் எடுத்துக்கணும். ஆனால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி க்யூவில் ரொம்ப நேரம் நின்னெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். குறைஞ்சது நீங்கள் 2 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். இந்த டிக்கெட் ஒருத்தருக்கு மட்டும்தான் புக் பண்ணுறீங்கன்னா ஷியோராக அக்காமடேஷன் கொடுக்கவே மாட்டாங்க. நாங்கள் ஒருத்தர் தான் போட போகிறோம், அப்போ என்ன வழி அப்படின்னா கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பெரிய ஜியர் மட்டும் இருக்குது, அங்கே வேணால் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் லாக்கர் எடுத்துக்கோங்க. 1 டேக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா சிங்கிளாக போகிறப்ப நமக்கு வேறு வழி கிடையாது. இல்லைனா பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். பிஎஸ்சி மேபி ஆகஸ்ட்டில் 5 எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா பிஎஸ்சி 3 பிஎஸ்சி 5 ரெடி ஆகிடுச்சு நான் சொல்கிறேன், நீட்டாக இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப. இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அங்கே ஃப்ரீ இதில் ஸ்டே பண்ணிக்கலாம் சிங்கிளாக போகிறப்ப சொல்கிறேன். இந்த டிக்கெட் 2 பேருக்கு புக் பண்ணால் தான் உங்களுக்கு அக்காமடேஷன். அந்த அக்காமடேஷன் ஜென்ரலாக இப்போது ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான அக்காமடேஷன் 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் இந்த பவித்ரோட்சத்துக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் நேரில் தான் போய் எடுக்கணும். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஏஆர்பி கவுண்டரில் இந்த டிக்கெட்டை காமிச்சு நம்ம போய் எடுத்துக்கலாம். கூட்டம்லாம் பெருசாக இருக்காது அண்ட் கன்ஃபார்ம்டாக ரூமும் கிடைக்கும். பவித்ரோட்சத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க ரூம் 2 பேருக்கு புக் பண்ணுறப்போ. அதனால் நம்ம க்யூலெல்லாம் பெருசாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் 2 பேருக்கு புக் பண்ணி நேரில் போய் ரூம் எடுக்க போகிறப்போ இந்த பிரிண்ட் அவுட்டை 4 பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. ஏன்னா ரூம் எடுக்கிற இடத்துல ஒரு பிரிண்ட் அவுட் கொடுப்போம். ஃபஸ்ட்டு டே நம்ம சேவாக்கு போகிறப்போ ஒரு இதில் பிரிண்ட் அவுட் எடுத்துப்போம். சில டைம் இந்த பவித்ரமால 3ஆம் நாள் 7ஆம் தேதி காலையில் கொடுப்பாங்க, அவங்க ஒரு பிரிண்ட் அவுட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த லட்டு கவுண்டரில் கூட ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சேஃபர் சைடுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது நல்லது தான். அதனால் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து 3 ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க, 4 வச்சுக்கோங்க காப்பி. அடுத்து அக்காமடேஷன் நீங்கள் நேரில் போய் எடுக்க போகிறப்போ மொதல் நாள் 4ஆம் தேதி சாயந்தரமோ இல்லை மத்தியானமோ போய் ஏஆர்பி கவுண்டரில் எடுத்துக்கலாம். 500 ரூபாய் காஸ்ட் டெபாசிட், ஏன்னா 100 ரூபாய் ரூம் தான் கொடுப்பாங்க.
அந்த 100 ரூம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ராமகிச்சா கெஸ்ட் ஹவுஸில் மட்டும்தான் கொடுத்தாங்க. போன வருஷம் வராகசாமி கெஸ்ட் ஹவுஸில் கொடுத்தாங்க. ஸோ ஒன்று ராமகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் இல்லை வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட தான் இருக்கும். சுபதம் என்ட்ரு கிட்ட ஈஸியாக போயிட்டு வர மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கும். 3 நாட்கள் நம்ம ஸ்டே பண்ணணும் இல்லையா, அதனால் 100 300 ப்ளஸ் 500 800 கேட்பாங்க. அப்படி நீங்கள் ரூம் எடுத்துகிட்ட பிறகு இப்போ 4ஆம் தேதி சாயந்தரம் போய் ரூம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 5ஆம் தேதி காலையில் சேவாக இருக்கும், 7 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முதல் நாள் போய் ரூம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ரூம் எடுக்கிறீங்கன்னா 48 மணி நேரம் கழித்து மறுபடியும் பணம் கட்ட வேண்டாம். ஆனால் நீங்கள் தங்கியிருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸோட ரிசப்ஷனுக்கு போய் உங்கள் ரூமை ரெனவல் பண்ணிக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஒரேடியாக நீங்கள் 3 நாள் ஸ்டே பண்ண முடியாது. எந்த டிக்கெட்டுக்குமே அந்த மாதிரி அனுமதி கிடையாது. கம்ப்யூட்டர்லேயும் உங்களுக்கு அந்த மாதிரி அனுமதி கிடையாது. அதனால் நீங்கள் எடுத்த டைம்லேருந்து 2 டேஸ் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த 2ஆவது நாள் முடிகிறப்போ அந்த ஸ்லிப்பை காமிச்சு பவித்ரோத்சவனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறப்போ இப்போ 7ஆம் தேதி சாயந்தரம் நம்ம செட்டுக்கு போகிறப்போ சாமி பார்த்துட்டு வெளியில் வரத்துக்கு 9:45 ஆகிடும். அப்போ நமக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு ட்ரெயின் செட் ஆகலை. 8ஆம் தேதிக்கு ரூம் எடுத்துக்கலாமா, 8ஆம் தேதி தான் டிக்கெட் போடுறோம் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது கணக்கு இது தான், மேக்ஸிமம் 48 மணி நேரம் தான் நம்ம ரூம் எடுத்துக்க முடியும். மொதல் 2 நாள் நீங்கள் 48 மணி நேரம் முடிச்சுட்டு அடுத்து 48 மணி நேரம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம 4 டேஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 8ஆம் தேதி காலையில் கூட நீங்கள் வக்கேட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 100 ரூபா நம்ம காஷன் டெபாசிட்லேருந்து கழிச்சுப்பாங்க. அதாவது 4ஆம் தேதி சாயந்தரம் ரூம் எடுக்கிறோன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி சாயந்தரம் மறுபடியும் போய் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா 7ஆம் தேதி 8ஆம் தேதி அந்த டைமுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். 4 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்து கொடுக்க மாட்டாங்க. இடையில போய் நீங்கள் அவசியம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கணும். அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான். சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னா ஜிஆர்மட்டில் ஸ்டே பண்ணிக்கோங்க, இல்லை பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸில் ஸ்டே பண்ணிக்கோங்க. இல்லை வேறு தரிசன டிக்கெட் ஏதாச்சும் போடுறீங்க அப்படின்னா கூட ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு கூட 2 நாள் தான் நம்ம தங்க முடியும் இல்லையா, அதனால் பார்த்துக்கோங்க அக்காமடேஷன் சிங்கிளாக புக் பண்ணுறப்போ. ஸோ 5ஆம் தேதி ஒரு டிக்கெட்டாக 2 டிக்கெட்டாக கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ், ஆதார் நம்பர்லாம் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டில் கூட ஜென்ரலாக எனக்கு யூபிஐ அதுவும் ஆப்பில் புக் பண்ணுறப்போ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அதே உட்காந்து ட்ரை பண்ணாமல் அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டுக்கு சட்டுன்னு போய் புக் பண்ணிக்கோங்க. மெயினாக வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கணும். திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் வந்தால் ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வேறு ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனை வருது அப்படின்னா வேறு ஒரு ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதனால தான் ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பரில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பர் இந்த ஆர்ஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ 180 நாட்களுக்கு குறைய புக் பண்ணாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பவித்ரோத்சவம் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். சாமி பார்க்குறது இப்போ 5ஆம் தேதி காலையில் 7:30 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்கன்னா அதுக்கு 6, 5:30 மணிக்கெலாம் வந்து உட்காந்துப்பாங்க க்யூவில். செக்கிங் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஒரு டிக்கெட் நமக்கு கொடுக்குறோம்ல, அதில் கன்ஃபார்ம் சீல் அண்ட் சைன் போடுவாங்க. அந்த டிக்கெட் தான் நீங்கள் அடுத்து போகும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போய் ரொம்ப புரிய வைக்கிற மாதிரி இருக்கும், ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டைம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுற டிக்கெட்டில் சீல் அண்ட் சைன் போட்டது பத்திரமா வச்சுக்கோங்க. பிரசாதம் நமக்கு எப்போ கொடுப்பாங்கன்னா 7ஆம் தேதி காலையில் நம்ம தரிசனத்துக்கு போகிறோம்ல, அப்போது கல்யாணோற்சவ மண்டபத்தில் ப்ளவுஸ் பீட்டோட சேர்த்து, அதாவது லேடிஸ்னால் இல்லை ஜென்ட்ஸ்னால் உத்திரியம் அதோடு சேர்த்து பவித்திர மாலை 7ஆம் தேதி காலையில் தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாம் அதுக்கப்புறம் வாங்கிட்டு அது உடனே கிளம்பிடுவாங்க அப்போ சாமி பார்த்துட்டு. ஏன்னா 7ஆம் தேதி சாயந்தரம் பூர்ணகுதி முடிகிறதுக்கு 9:45 ஆகிடுமா, அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஊருக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் அந்த பூர்ணகுதி அட்டன் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் அங்கே உட்காந்து. அவ்வளோ கணீர்னவங்க மந்திரங்கள் கல்யாணோற்சவ மண்டபத்தில் சொல்கிறது நம்ம கேட்குறது. அதனால் மிஸ் பண்ணாதீங்க பூர்ணகுதி கூட. ஃபஸ்ட்டு டே காலையில் 7:30 மணிக்கு போகிறோம் அப்படின்னா கம்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் விட்டு நம்ம போய் கல்யாணோற்சவ மண்டபத்தில் உட்காரும்போதே அங்கே ஹோமம் போயிட்டுருக்கோம். 9 மணி போல் அபிஷேகத்துக்கு சங்கல்பமெல்லாம் செய்வாங்க. சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மலையப்ப சுவாமிக்கு செய்து முடித்ததுக்கப்புறம் ஈவோ வருவாங்க, நமக்கு சங்கல்பம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் போகும் அபிஷேகம். 3 நாட்களும் காலையில் சேம் தான், ஒரே மாதிரி தான் அபிஷேகம். நீங்கள் லயன் டேட்ஸ் இல்லை டாபர் ஹனி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹனி பாட்டில் கொடுத்தீங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க. நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம கொடுத்த அந்த தேன்
அபிஷேகத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். காலையில் ஒரு 10:45 போல் அந்த சேவை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம கொடிமரத்து வழியாக போய் சாமியை ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்கலாம். கிட்ட பார்க்க விட மாட்டாங்க. அந்த டைமில் பெருசாக க்ரௌடும் இருக்காது. அதனால் 3 நாட்களும் காலையில் கூட்டம் இல்லாமல் தான் நம்ம க்யூலேயும் போவோம். அந்தளவுக்கு கூட்டம் இல்லாத தான் சாமி பார்ப்போம். மேபி வெளியில் வர்றப்போ இருக்கலாம். ஒரு 11:15 போல் நம்ம வெளியில் வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்போம் இல்லையா. உங்களுக்கு வேணும்னா 300 தரிசன டிக்கெட் போட்டுக்கோங்க, இல்லை வர்ச்சுவல் சேவா போட்டுக்கோங்க, அங்க பிரதட்சணம் இருந்தால் அதை போட்டுக்கோங்க, இல்லை சீனியர் சிட்டிசனில் எலிஜிபிளாக இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. மிஸ் பண்ணாமல் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். 3 நாட்களுமே சூப்பர் சான்ஸ் இது. நம்ம 3 நாட்கள் திருமலையில் இருக்கிறதுனால நிறைய பேர் சுப்பிரபாதம் சேவாலாம் நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பவித்ரோட்சமில் அங்கே இருக்கிறப்போ. அதனால் அது கூட உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கீழ்த்திருப்பதியில் டோக்கனை கூட வாங்கிட்டு அதில் கூட நீங்கள் சாமி பார்க்கலாம். அது மாதிரி நிறைய தரிசனம் நீங்கள் இந்த 3 நாட்களே ட்ரை பண்ணலாம். காலையில் 7:30 மணி 7:45 போல் கம்பார்ட்மெண்ட் உட்காருவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. 3ஆவது நாள் 7ஆம் தேதி காலையில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லிவிடுவாங்க. சீக்கிரமாக வர சொல்லி சீக்கிரமாக போய் நம்ம அசம்பிள் ஆன பிறகு ஹோமமெல்லாம் முடிச்சுட்டு அபிஷேகமெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவோம். அன்றைக்கி சாயந்தரம், அதாவது 7ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் சாமி பார்த்துட்டு மறுபடியும் சாப்பிடாம கொள்ளாமல் மறுபடியும் போய் க்யூவில் நின்றுக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் போய் நிற்கணுன்ட்டு இல்லை, விடவே மாட்டாங்க. ஆக்சுவலாக வேஸ்ட்டாக நம்ம க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 7ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4 மணி வாக்கில் சுபதம் கிட்ட வாசலில் வெயிட் பண்ணிங்கன்னா மலையப்ப சுவாமி தாயாரோட சூப்பரான அலங்காரத்தில் மட வீதி உள்ளே வருவார். அவரை ஒரு 8 அங்கேயே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மணி போல் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணால் போதும். 7ஆம் தேதி சொல்கிறேன். காலையில் சாமி பார்த்துட்டு சாயந்தரம் செகண்ட் பேட்சுக்கு எப்படியும் 6:30 மணிக்கு மேலே தான் கம்பார்ட்மெண்ட்லேருந்து அனுமதிப்பாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் போகணுன்ட்டு இல்லை. 7 மணிக்கு நம்ம கல்யாண மண்டபத்தில் இருக்கோம் அப்படின்னா 9:30 ஆகிடும் நமக்கு அந்த பூர்ணகுதியெல்லாம் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு வெளியில் வரத்துக்கு 9:45 ஷியோராக ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் லட்டு வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக காலையிலே நீங்கள் 3ஆவது சாமி பார்த்துட்டே நீங்கள் லட்டு வாங்கிக்கிற மாதிரி அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முதல் நாளில் காலையில் அபிஷேகம் முடிச்சுட்டு அந்த பட்டு நூல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அடுத்த நாள் அந்த பட்டு நூல் மாலை சொல்கிறேன், பவித்திர மாலை எல்லா சுவாமிக்கும் சாத்துவாங்க. பவித்ரோட்சம் அப்படிங்கிறது கோயிலையும் கோயிலில் இருக்கிற தெய்வங்களையும் புனிதப்படுத்துறது. நாம் அறிந்தும் அறியாமலும் ஏதாவது தவறு செய்திருப்போம். அவங்க தீட்சிதருங்க பூஜை செய்கிறப்பையாக இருக்கட்டும், இல்லை நம்மளாக கூட இருக்கட்டும், ஏதாவது தவறு செய்திருப்போம், கோயிலுக்கு போயிருப்போம், புனிதத்தன்மை பாதிக்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ எந்த தவறும் மேலும் நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பவித்ரோட்சவம் செய்கிறாங்க. அந்த பவித்திர மாலை நூல் இருக்குல்ல வளர்க்குறது, அந்த காட்டன் ஃபீல்டு, அதுவே தனியாக ஸ்பெஷலாக க்ரோ பண்ணுவாங்களாம். துளசி செடியோடு சேர்த்து புனிதத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுலேருந்து தயாரிக்கப்பட்ட 5 வகை கலர் ஆலை அந்த மாலை பூஜை பண்ணி 3ஆவது நாள், அதாவது 7ஆம் தேதி காலையில் நமக்கு கொடுப்பாங்க சாமி பார்க்க போகிறப்ப கல்யாண மண்டபத்தில். அதனால தான் 4 டிக்கெட்டாக வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு 3 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன்று சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் அண்ட் ஒன்று 5ஆம் தேதி காலையில் சாமி பார்க்குற இடத்துல. சில டைம் 7ஆம் தேதி இந்த பவித்திர மாலை கொடுக்குறவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில டைம் கேட்குறாங்க, சில டைம் கேட்குறதில்ல. ஒரு டிக்கெட் சேஃபாக கையில் வச்சுக்கோங்க. லட்டு கவுண்டரில் கடைசியாக நம்ம சாமி பார்த்துட்ட பிறகு கடைசி தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் லட்டு கவுண்டரில் போய் லட்டு வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், 5ஆம் தேதி காலையிலே தான் போகணுமா, 7ஆம் தேதி போனால் அனுமதிப்பாங்களா அப்படின்னா, போன வருஷம் அந்த மாதிரி போயிருக்கிறாங்க. பட் இந்த வருஷம் அப்படி அனுமதிப்பாங்களான்ட்டு எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் தான் உங்களோட ஓன் டெசிஷனில் ட்ரை பண்ணணும். 3 நாளைக்கு ஒரு வேளை 5ஆம் தேதி போக முடியல, 6ஆம் தேதி ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னா. போன தடவை விட்டாங்க, இந்த தடவை எப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்தது உங்களுக்கு பிரசாதம் அந்த பவித்திர மாலை 7ஆம் தேதி காலையில் தான் கொடுப்பாங்க, அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டாங்க. காலையில் வாங்கிட்டு அவசியம் பூர்ணகுதி அட்டன் பண்ணுங்கள். பட் நிறைய பேர் கிளம்பிடுறாங்க. பட் பூர்ணகுதி அட்டன் பண்ணுங்கள். மறுநாள் காலையில் கூட நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணிக்கலாம் 8ஆம் தேதி காலையில் போல். பவித்ரோட்சவம் 2 பேருக்கு நீங்கள் புக் பண்ணால் தான் அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். அந்த அக்காமடேஷன் 24ஆம் தேதி நீங்கள் பாருங்கள். அதுக்காக செக் பண்ணி பார்க்காம இருக்காதீங்க, பாருங்கள். மோஸ்ட்லி பவித்ரோட்சவம் உண்டான புக்கிங் ஹிஸ்ட்ரி அக்காமடேஷன் பிளாங்காக தான் இருக்கும். இருந்தாலும் தயவுசெய்து செக் பண்ணி பாருங்கள். இந்த தடவை எப்படின்னு தெரியல. பட் நேரில் தான் நம்ம போய் அக்காமடேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கூட்டம்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது, ரிலாக்ஸ்டாக போய் எடுத்துக்கலாம் 4ஆம் தேதி. அண்ட் பவித்ரோட்சவம் நடக்கிறப்போ ஆரியவைசிய சமாஜ் இருக்குது, ஆல் இண்டியா ஆரியவைசிய சமாஜ், அங்கெல்லாம் ஸ்பெஷலாக அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். காலையில் மத்தியானம் நைட்டு. அண்ட் அனந்தாழ்வார் தோட்டத்துலேயும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆனுவல் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கிற டைம்லலாம் அன்னப்பிரசாதத்தில் நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
மாத்ருஸ்ரீ அன்னப்பிரசாதத்தில். இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஒரு சில மட்ஸ்லாம் நல்ல பிரசாதம்லாம் சூப்பராக கொடுப்பாங்க. ஸோ அது கூட ட்ரை பண்ணுங்கள். திருமலாவில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் பற்றி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். 3 நாள் நம்ம அங்கே இருக்கிறப்போ அந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். இல்லை கீழே இறங்கி கூட மறுபடியும் ஏறலாம். உங்களுக்கு டைம் இருக்குது அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் பவித்ரோட்சம் புக் பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். புக்கிங் அப்போவே ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நானும் ஷேர் பண்ணுறேன். நானும் எலிஜிபிள் தான் ஆக்சுவலாக பவித்ரோட்சத்துக்கு ட்ரை பண்ணலான் தான் இருக்கேன். இருந்தாலும் நான் புக் பண்ணேன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் புக் பண்ணாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஆஃப்லைனில் இந்த டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. ஒருவேளை பவித்ரோட்சம் ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ரீசனில் கிடைக்கல அப்படின்னா மற்ற சேவா, கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, அர்ச்சித பிரம்மோற்சவம் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, அர்ச்சித பிரம்மோற்சவம், சகசரதி பழங்கார சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எப்படி அங்கே சேவா செய்வாங்கங்கிறதெல்லாம் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஊஞ்சல் சேவாவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. எந்த சேவாலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சாமிஜஸ்னை பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்காமடேஷன் கிட்ட தான் கொடுப்பாங்க அந்த டிக்கெட்டுக்கு. ஒன்று வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ், இல்லைனா ராம்பகீச்சா. ஸோ நல்லாயிருக்கும். அட்டன் பண்ணிட்டு வந்தும் கூட நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பவித்ரோட்சம் சேவா பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். 2500 ரூபாய் ஒரு டிக்கெட். சாரி, ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 2500 ரூபாய். தேங்க்யூ.